ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். பருப்பு பாருங்கள், இப்படி ஊற வச்சு மிக்சியில் பொறுன்னு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு இதில் போடுறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 1.5 தேங்காயும், வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய், சின்ன வரமிளகாய், சோம்பு 1/2 ஸ்பூனு. இதை நம்ம நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், கலந்து வச்சுட்டோம். நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை 2, கிராம்பு 2, அந்த கல்பாசின்றது, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள். இப்போ குழம்பு நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உருண்டையை வந்து நான் இட்லி குக்கரில் வேக விடுறேன். அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த மாதிரி இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உருட்டி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. இப்போ தாளிச்சிடலாம். பட்டை வகை போட்டாச்சு, வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டோம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க, கலர் கொடுக்கறதுக்கு. இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். வதக்கிட்டோம். பாருங்கள், எந்த அளவுக்கு வதக்கிருக்குன்னு. இப்போ இஞ்சி பூண்டு இது போட்டுடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இதுலேயே மிளகாத்தூள் போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படிலாம் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். மல்லித்தூளையும் போட்டுடலாம். மல்லித்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த வாசம் நல்லா இருக்கும், குழம்பு வாசம். மல்லித்தூளெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கல் உப்பு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோன்னா தேங்காய் போட்டுட்டு நம்ம உருண்டையை போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்க, அதுக்குள்ளே இது பாதி வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பச்சை வாசம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இப்போ தேங்காய் வந்து நம்ம போட்டுடலாம். கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா உருண்டை போட்டால் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் குழம்பு. இப்போ ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுக்குன்னு சாப்பிட்டா இருக்கு. பாருங்க, சாப்பிட்டா சூடாக இருக்கு. இப்போ இதை நம்ம குழம்புல போட்டுடலாம். சரிங்களா? பாருங்க, இந்த உருண்டையை இப்படி போட்டுடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள்,